வணக்கம். சமீப காலமா இந்திய ஸ்மார்ட் போன்கள் சந்தையை ஆக்கிரமிச்சுட்டு வரக்கூடிய நிறுவனங்கள் அப்படின்ற பட்டியலில் பிரதானமா இருக்கக்கூடிய நிறுவனம் ரியல்மி. அதை தாராளமாகவே சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புது புது அம்சங்களோட பல்வேறு விலை பிரிவுகளில் ஸ்மார்ட் போன்களை தொடர்ந்து வந்து ரியல்மி நிறுவனம் அறிமுகம் செஞ்சுட்டே இருக்கு. அதன்படி பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் ரியல்மி 9 5G மற்றும் ரியல்மி 9 5G ஸ்பீட் எடிஷன் ஆகிய ஸ்மார்ட் போன்களை 5G ரெடி அம்சத்தோட ரியல்மி நிறுவனம் வந்து அறிமுகம் செஞ்சுச்சு. அதன்படி இப்போ நம்ம பார்க்க போகிறது ரியல்மி 9 5G. இந்த ஸ்மார்ட் போனோட அம்சங்கள் என்ன, பயன்படுத்த எப்படி இருக்கு, அவர் அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா அப்படின்ற மாதிரி, இந்தியாவில் 5G எப்போ வரும், பிஎஸ்என்எல் முழுமையாக நாடு முழுவதும் எப்போ 4G கொண்டு வரும், இந்த கேள்விகள் வந்து சமீப காலமாகவே சில ஆண்டுகளாகவே இந்தியாவை சுற்றி வலம் வரக்கூடிய கேள்வி அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். அதன்படி நம்ம வந்து இப்போ ரியல்மி நிறுவனம் 9 5G ஸ்மார்ட் போன் பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய 5G ரெடி அம்சத்தோட வந்து அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. 5G விரைவில் வரப்போது. அதற்கான சாத்தியக்கூறுகளும் தகவல்களும் தொடர்ந்து வெளியாகிட்டே இருக்கு. அதன்படி இந்த ரியல்மி 9 5G ஸ்மார்ட் போன் 5G ரெடி அம்சத்தோட வருது. இந்த ஸ்மார்ட் போனோட குறிப்பிடத்தக்க அம்சங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து சிறந்த இன்கிளாஸ் செயல்திறன், நல்ல பேட்டரி ஆயுள், பிரத்யேக மைக்ரோ எஸ்டி கார்டு ஸ்லாட் இதில் வந்து பொருத்தப்பட்டிருக்கு. இந்த ஸ்மார்ட் போன் பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 810 5G SoC மூலம் வந்து இயக்கப்படுது. இந்த ஸ்மார்ட் போனோட இன்னொரு குறிப்பிடத்தக்க அம்சம், பிரதான குறிப்பிடத்தக்க அம்சம் அப்படின்னு சொல்லலாம், இந்த ஸ்மார்ட் போனோட விலை 17,499 மட்டுமே. இடைநிலை விலை பிரிவுகளில் வந்து 5G அம்சத்தோட இந்த ஸ்மார்ட் போன் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்க அம்சம். அதுவும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் போன் வந்து MediaTek Dimensity 810 5G SoC மூலமா இயக்கப்படுதுன்னு ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி, இந்த ஸ்மார்ட் போன் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம வந்து 17,499 வாங்கக்கூடிய 5G ரியல்மி 9 5G ஸ்மார்ட் போன் ஆனது 6GB RAM 128GB உள்சேமிப்பு வசதியோட வந்து இந்த ஸ்மார்ட் போன் வந்து விற்கப்படுது. ஓகே, இந்த ஸ்மார்ட் போன் அன்றாட பணிகளுக்கு எப்படி இருக்கு, கேமிங் விளையாட எப்படி இருக்கு, மற்ற அம்சங்களுக்குலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி விரிவாக வந்து நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்மார்ட் போன்ல வந்து ட்ரிபிள் சிம் கார்டு ஸ்லாட் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் இருக்க 2 சிம் கார்டு ஸ்லாட் என்ன அப்படின்னு சொல்லி ரெண்டுமே நானோ சிம் கார்டு, ரெண்டுமே 5G ஆதரோட வருது அப்படின்னு குறிப்பிடத்தக்க அம்சம். மூணாவதா ஒரு கார்டு இருக்கு, அது வந்து மைக்ரோ எஸ்டி கார்டு பொறுத்துறதுக்கான வசதி. ஒரு சில போன்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கார்டு இருக்கும், 2 சிம் கார்டு போட்டுக்கலாம், ஒரு சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு போடலாம். அப்படி இல்லைன்னா 2 சிம் கார்டை தான் போட முடியும். ஆனால் இதில் வந்து 3 ஸ்லாட் கொடுத்துருக்காங்க அப்படின்ற குறிப்பிடத்தக்க அம்சம். இந்த ஸ்மார்ட் போன் பார்த்தீங்கன்னா நடுத்தர அளவிலான 6.5 இன்ச் டிஸ்பிளே அதோட வருது. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் போன் பார்த்தீங்கன்னா 90 Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டிங் வந்து கொண்டிருக்கு, புதுப்பிப்பு வீதம். இந்த ஸ்மார்ட் போன் டச் அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 180 Hz டச் அளவோட வந்து இந்த ஸ்மார்ட் போன் வந்து வருது. இந்த ஸ்மார்ட் போன் 5000 mAh பேட்டரி, 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங், USB டைப் சி போர்ட் அப்படின்னு சொல்லி பல்வேறு அம்சங்கள் இருக்கு. இந்த ஸ்மார்ட் போன் அம்சங்களை வந்து நம்ம விரிவாக வந்து பார்த்தோம்னா பயன்படுத்துறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். இந்த ஸ்மார்ட் போன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி 6.5 இன்ச் நமக்கு அணுகல், அதாவது இந்த 5G ஸ்மார்ட் போன் இடைநிலை பெரிய 5G ஸ்மார்ட் போன்ல என்ன அளவான டிஸ்பிளே தேவையோ, என்ன அவுட் நமக்கு என்ன ஒரு வீடியோ பார்க்குறப்ப என்ன மாதிரி இருக்கணுமோ அந்த மாதிரி தாராளமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் போன் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃப்ரண்ட் பிளாஸ்டிக் பேக் அந்த வடிவமைப்போட வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இடைநிலை விலைப்பிரிவுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ஸ்மார்ட் போன் 3 கேமரா வந்து பொருத்தப்பட்டிருக்கு. 48 MP கேமரா, 2 MP கேமரா, 2 MP கேமரா, 48 MP ஒய்டு, 2 MP மேக்ரோ, 2 MP வந்து டெப்த் அப்படின்னு சொல்லி 3 கேமரா வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. LED ஃபிளாஷ், HDR, பனோரமா, 1080 பிக்சல், 30 fps அப்படின்னு சொல்லி வீடியோ பதிவுக்கான அனைத்து ஆதரவுகளுமே இதில் இருக்கு அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். முன்பக்கத்தை பொறுத்த வரைக்கும் 16 MP செல்ஃபி கேமரா கொடுக்கப்பட்டிருக்கு. HDR பனோரமா, 1080 பிக்சல், அதே மாதிரி எல்லா ஆதரவையும் வந்து கொடுக்க 16 MP கேமரா வந்து பொருத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி இதோட பாதுகாப்பு அம்சத்துக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சைடில் கொடுக்கப்பட்டிருக்கு. யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கு. நம்ம இப்போ மேக்ஸிமம் வந்து ஃபோன் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம், லாக் பட்டனில் சைட் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்க மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த இது இருக்கு. இந்த ஸ்மார்ட் போன் 5000 mAh பேட்டரி பொருத்தப்பட்டிருக்கு. நான் ரிமூவபிள் தான், வரக்கூடிய ஃபோன்கள் எல்லாமே நான் ரிமூவபிள் தான். இதோட ஃபாஸ்ட் சார்ஜிங் அம்சம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அம்சம் இந்த ஸ்மார்ட் போனில் கொடுக்கப்பட்டிருக்கு. இடைநிலை விலைப்பிரிவுக்கு ஏற்ற அம்சங்கள் வந்து இந்த ஸ்மார்ட் போனில் தாராளமாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இல்லாமல் இதில் 5G ரெடி அம்சம் இருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்க அம்சம். நீங்கள் வந்து இப்போ வரக்கூடிய 5G விரைவில் வந்துடும், ஸோ நான் இப்போ வாங்கக்கூடிய ஸ்மார்ட் போனை 5G-ஆவே வாங்கிக்கிறேன், கொஞ்சம் முன்ன பின்ன செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னால் இது வந்து பட்ஜெட் விலைப்பிரிவில் தான் இருக்குது. அதாவது 5G அம்சத்தோட இந்த அம்சங்களோட ஏற்ற மாதிரி தான் இருக்குது. 17,499. இந்த ஸ்மார்ட் போன் நீங்க வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா வாங்கினா பயன்படுத்த எப்படி இருக்கு, என்னென்ன மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.